ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2001 ஒரு ஜெர்மன் த்ரில்லர் படமாக வெளியான த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். மனுஷங்களை பொறுத்தளவுக்கு சைக்காலஜிக்கலாக எவ்வளவு தூரம் ஒரு சுச்சுவேஷனை அவங்க அமைதியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 20 பேர்த்த உள்ள வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கடைசியாக எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஃபஹத். இவர் பேசிக்காக ஒரு டாக்ஸி டிரைவர். ஏதோ டாக்ஸி ஓட்டி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க ஒரு நபர். ஒரு தருணத்தில் இவர் ஒரு ஆடை ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறோம், இதுக்கு எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் வேணும், நீங்கள் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், நீங்கள் பண்ணீங்கன்னா 4000 ஜெர்மன் மார்க்ஸ் பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடில் போட்டிருக்கு. ஹீரோ இந்த டாக்ஸி ஓட்டி இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு அதான் லம்பாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கிறாங்கல்ல, சரி போய் அங்கே வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் என்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரோ அதுக்கு முத நாள் நைட்டு இவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் காரை ஓட்டிட்டு போக கடைசியாக இன்னொரு கார் மேலே இடித்து 2 காரும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஐயோ நம்ம மேலே தான் தப்பு, போய் அந்த காரை இடிச்சிட்டோம், நம்ம எதையும் யோசிச்சுட்டு போய் அப்படின்னு சொல்லி அந்த காரில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களான்னு ஒருத்தர பார்த்துடலாம் அப்படின்னு இறங்கி போய் பார்த்தா அந்த காரில் ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவள் பேர் டோரா. அவள் தான் படத்துடைய கதாநாயகி. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்தவனே பிடிச்சிடுது. இது ஒரு பக்கம். இப்போ மறுநாள் எந்த அட்ரஸுக்கு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறோம், வாலண்டியர்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு போட்டிருந்ததோ அந்த அட்ரஸுக்கு இவர் போகிறார். போனால் இவருக்கு முன்னாடியே 19 பேர் அங்கே வெயிட்டிங். இவர் 20வது பேராக போகிறார். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அது ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த நபர் வர்றாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. அவங்க சொல்கிறாங்க, ஹியூமனை பொறுத்தளவுக்கு சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு ப்ரெஷர் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை அவங்க அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நாங்கள் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுறோம். இதில் இப்போ 20 பேர் இருக்கீங்க. இங்கே இந்த 20 பேரில் 12 பேரை சிறை கைதிகளாகவும் 8 பேரை போலீஸ்காரங்களாகவும் நாங்கள் மாற்றுவோம். இந்த சிறை கைதிகளாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகி உள்ளே போகிறீங்களோ அவங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும் 2 வாரம். 14 நாள் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த போலீஸ்காரங்களை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெடாம இந்த தண்டனை கைதிகள் மாதிரி உள்ள போற 12 பேரும் எந்த காரணத்தை கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, எந்த வயலன்ஸையும் கையில் எடுத்துடக்கூடாது. அதை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. கைதிகளை பொறுத்தளவுக்கு இனிமே நீங்க பேர் சொல்லி அழைக்கப்பட மாட்டீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்படும். அந்த ஜெயிலில் கைதிகள் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை சொல்லி தான் இனிமேல் போலீஸ்காரங்க உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இனிமேல் ஒரு அடிப்படை, ஒரு நார்மல் மனுஷனுக்கு என்ன அடிப்படையாக ஒரு உரிமை இருக்குமோ அந்த உரிமை கூட இனிமேல் உங்களுக்கு பறிக்கப்படும். நீங்க காட்ஸ் என்ன சொல்றாங்களோ வாயை மூடிட்டு எதிர்கேள்வியே கேட்காம அதை அப்படியே பண்ணணும். அவ்வளவுதாங்க எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த 20 பேரும் திருப்பி கேட்குறாங்க, அதெல்லாம் ஓகே, இதுல யார் கைதியா இருக்கிறது, யார் போலீஸ்காரங்களா இருக்கிறது, அதை கரெக்டா சொல்லுங்க, அந்த விஷயத்தை யார் சூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டா அந்த ப்ராஜெக்டை நடத்தவர் சொல்றாரு, இதை நாங்க பண்ண மாட்டோம், சிஸ்டமேட்டிக்காவே ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்போம், சிஸ்டம் தான் சூஸ் பண்ணும், அது யாரு என்ன சொல்றாங்களோ அதுவாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த 20 பேர்த்தையும் அந்த பிரிசன் மாதிரி இருக்க என்விரான்மெண்ட்குள்ள அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்க குறிப்பிட்ட 2 நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஒன்று படத்துடைய ஹீரோ அந்த ஃபகத், அந்த கதாபாத்திரத்தை பிளே பண்ண மோரிஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். இவர் தான் ரன் லோலா ரன் படத்திலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாரு. சரியான ஒரு ஜெர்மன் ஆக்டர். இந்த படத்திலையும் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவர். அதே மாதிரியே இந்த படத்தில் ஹீரோ இருக்கிற அதே செல்லுக்குள்ள இன்னொரு கைதியாக உள்ள வர கிறிஸ்டியன் பேர்கலுடைய பர்ஃபார்மன்ஸும் செம சூப்பராக இருக்கும். அவர் ஹாலிவுட்ல டவுன்ஃபால் மாதிரி நிறைய படங்கள், சூப்பரான படங்கள் பண்ண ஒரு நடிகர். இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் செம்மையாக இருக்கும். அதுவும் எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை தாங்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளால அதை ஏற்றுக்க முடியாதுங்கிற விஷயத்தை ஹீரோ ஒரு சீனில் அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷனில் வெளிப்படுத்துவார். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது சூப்பராக இருக்கும் அந்த பர்டிகுலர் சீனை. படத்தில் 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. இந்த பிரிசன் என்விரான்மெண்ட்டுங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக செட்டை மட்டும் போட்டு இன்டீரியராகவே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஆனால் அவ்வளவு சூப்பராக இருக்குது படத்துடைய செட் ஒர்க் எல்லாமே. 3வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேசிக்காக வெறும் கற்பனையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடையாது. 1971 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உண்மையாகவே ஒரு ப்ரொஃபஸரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே நீங்கள் யாராவது வாலண்டியர்ஸாக வரணும்னா வரலாம்,
இந்த மாதிரி இதே மாதிரி கைதிகள் பாதி பேர், காவலர்கள் பாதி பேர் அப்படிங்கிற செட்டப்பாக வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸை ஒரு மனுஷனால நார்மலாக டீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி 2 வாரம் பிளான் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையாகவே 1971 நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் ஆரம்பித்து ஒரு 6 நாளுக்குள்ளேயே யாரெல்லாம் கைதிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இதுக்கு மேலே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, தயவு எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க வெளியே போனனால வேற வழி இல்லாமல் 6வது நாள்லேயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதோட க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு. இதோட போதும், இதுக்கு மேலே ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அதாவது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த உண்மையாக நடந்த சில சம்பவங்கள் இருக்கிற விஷயங்களையும் இந்த படத்தில் இவங்க வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்களா கொஞ்சம் கற்பனையாக கலந்து அது அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நான் சொல்கிறத விட நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நிறைய அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்துடைய லிங்க், யூடியூப் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த படம் ஆக்சுவலி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஓடுற படம் தான். ஆனால் அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு மேலே அந்த படம் ஓடுறதாக காமிக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த படம் ஃபுல்லாக ஓடி என் கிரெடிட்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து அந்த படத்தை பின்னாடி யாரோ அப்படி கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்காங்க. அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால் நீ கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஆனால் இந்த லிங்க்கில் உங்களுக்கு சப்டைட்டில் இருக்காது. நீங்கள் சப்டைட்டில் எம்எக்ஸ் பிளேயரில் போய் தான் தனியாக ஆட் பண்ணிக்கணும். இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோவை, எம்எக்ஸ் பிளேயரில் உள்ள ப்ளே பண்ணி சப்டைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரில் சப்டைட்டில் இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.